30 லட்சத்துக்கு ஒரு நீட்ட கார் அப்படின்னா செடான் டைப் வெஹிக்கிள் தேடுறவங்களுக்கு இது ஓகே. மீன்ஸ் இதே நீ ஒரு ஜப்பான் வெஹிக்கிள் கே நம்பர் எடுக்க போறீங்கன்னு சொன்னா திறனுக்கு சைனீஸ் வந்து ஒரு நாள் குறை வச்சது. ஏன்னு சொன்னா இன்ஜின் திறன் வந்து அப்படி இருக்கும். உங்களுக்கு கிட்டத்தட்ட 2000 கிலோ 3000 கிலோ வெள்ளம் போட்டு அந்த ஒரு 48 சிசி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மொத்த விலை தனியாக 1 லட்சம் இருந்தாலே இதை வாங்க முடியாது இருக்கும். புதுசா வர ஆட்டோ பிராண்டி வர ஆட்டோ விட வை நம்பர் பொடிக்கு வந்து கொஞ்சம் உறுதி கூட. அப்போ அது டபுள் ஹெட்லைட்டும் கொஞ்சம் வடிவானது. 575 சொல்றது டிஐன்னு சொல்றது. இதுல 2 மாடல் வந்தது. இதுல பவர் ஸ்டேரிங் வர மாடலும் இருக்கு, நார்மல் ஸ்டேரிங் வர மாடலும் இருக்கு. மஹிந்திரா ஜீட்டோன்னு சொல்ற வாகனம், ஃபர்ஸ்ட் ஓனர் வெஹிக்கிள். நீங்க உள்ளுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஈவன் அந்த சீட் கவரை கூட ஒன்றும் கலட்டி இருக்கல. ஏன்னு சொன்னா சைனீஸ் கொரியன் சொன்னா எல்லா மக்களுக்கும் பார்ட்ஸ் இருக்காதான் தான் கேள்வி வரும். 2KD இன்ஜின் சொல்றது. பின்னுக்கு பேசஞ்சர்ஸ் போற ஆக்களுக்கு இழுக்கக்கூடிய ஒரு நல்ல திறனான இன்ஜின் அது. வாகனம் வந்து சரியான ஸ்மூத்னஸா இருக்கும். நீ ஓடிட்டு போகும்போது சரி, உங்களுக்கு சீட் பழங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, கம்ஃபர்ட் வைஸ்ல அவங்க வந்து எப்பயுமே ஒரு குவாலிட்டியா கொடுப்பாங்க. ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு லாரி பின்னுக்கு கூட எடுத்தாலும் அதுவும் பதிவு பண்ணப்பட்டுதான் இருக்கு. பொதுவாக ஹைரூஃப் எடுத்தீங்க சொன்னா பி நம்பர்னு சொல்லுவோல லைட் வெஹிக்கிள் அப்படின்னா கனரக இல்லாம இலகுரக நிசான் ரகத்தை சேர்ந்த நிசான் கிளிப்பர்னு சொல்றது. இப்போ சுசுகி எடுத்தீங்கன்னு சொன்னா எவரி வரும். ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள், ஆட்டோ கியர். வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் இப்போ அங்கே நிற்கமெண்டா யாழ்ப்பாணத்தில் இருபாலை சந்தியில் அமைந்துள்ள SS கார் சேல். இங்கே வர பாவிச்ச வாகனங்கள புதிய அப்டேட்டை நான் உங்களுக்கு தந்து கொண்டு வரேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன பாவிச்ச வாகனங்கள் இங்கே புதுசாக வந்துருக்கு, என்ன விலை, எவ்வளோ விலை லீசிங் தரணும், எல்லாம் மஞ்சள் எல்லாம் வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் வணக்கம் அண்ணா. அப்போ என்ன மாதிரி என்னென்ன புது வரவு வந்திருக்குண்டே? இப்போ புது வரவா ஒரு நிசான் கிளிப்பர் ஒரு வேன் ஒன்று வந்திருக்கு, படி வேன் ஒன்று. அதுக்கத்தபடியா ஒரு ஆட்டோ ஒன்று வந்திருக்கு. பைக்கு ஃபோஸ்டோக் என்ன ஃபோஸ்டோக் வை நம்பர் சொன்னாலே தெரியும், சரியான மார்க்கெட்டான ஒரு ஆட்டோ ஒன்று வந்திருக்கு. மற்றபடி கொஞ்சம் வெஹிக்கல்ஸ் நிற்கிது பார்ப்போம். பார்த்தீங்கன்னா PK 7310 இலக்கமுடைய நிசான் கிளிப்பஸ். என்ன மாதிரி எத்தனை ஆண்டு பதிவு? இதென்ன 2024ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட வெஹிக்கல். நிசான் ரகத்தை சேர்ந்த நிசான் கிளிப்பர்னு சொல்றது. இப்போ சுசுகி எடுத்தீங்கன்னு சொன்னா எவரி வரும். நிசான்ல கிளிப்பர்னு சொல்ற மாடல். வெஹிக்கல் உள் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா 84,000 கிலோமீட்டர் தான் டோட்டல் ஓடி இருக்கு. ஓகே. ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள், ஆட்டோ கியர், ஒரு செட் எல்லாம் இருக்கு. அது தவிர உங்களுக்கு இன்டீரியர் செட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. நார்மலி எத்தனை சீட் இது? இப்போதைக்கு 5 பேர் போகக்கூடிய வசதிமா இருக்கு. உங்களுக்கு வேணும்னு சொன்னா ஒன்று 2 பேருக்கு சீட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொள்ளலாம். இல்ல சில தொழில் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு தொழில் வாய் போட்டு எவ்வளவு டீசல் எல்லாமே செய்யும். இதனா பெட்ரோல் சாதாரணமா 16 செய்யும். 16 எதிர்பார்க்கலாம். இதுல ஓட்டத்தை பொறுத்து கூடலாம் குறையலாம். சீட் பழங்கள் எல்லாமே நல்லா இருக்கு. உள்ள இன்டீரியர் பழங்கள் எல்லாமே நல்லாவே இருக்குது. அது மாதிரி பின்னுக்கு பாருங்க, சீட் பழங்களை பின்னுக்கும் நல்லா இருக்குது. பின்னுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸும் வருது. அப்படியே துருவா காண. ஓகே, பூட் துருவா காண விடுவோமா? 3 கேடுக்க வைக்க அப்படி பூட்டை பாருங்க அப்படின்னு சொல்லி சாதாரண நல்ல ஒரு ஸ்பேஸ் வைக்கிற சாதாரண ஒரு 3-4 லக்கேஜ் வைக்கக்கூடிய மாதிரி இடங்கள் இருக்கு. யாரும் ஏர்போர்ட் நல்லா இருக்கும், நல்ல வசதியா இருக்கும். ஃபேமிலி யூஸுக்கும் நல்ல சுகமான வெஹிக்கிள் தான். வந்தீங்கன்னா ஆக்சிடென்ட் புரிய வாடம் எந்த விதமான ஸ்க்ராட்சுமே இல்லாம நல்ல கண்டிஷனா இருக்குது. ஓகே, இதுக்கு நீங்க சொல்ல விலை என்ன? இதுல விலையான ஆரம்ப விலை வந்து 57 லட்சம். விலைகள் பேசி தீர்மானிக்கக்கூடியது தான். லீசிங் உங்களுக்கு போறேன்னு சொன்னா சாதாரணமா 35 to 40 லீசிங் எடுக்கலாம். இப்போ என்னடா ஒரு பிரச்சனை இருக்கு, கியூஆர் பிரச்சனை இருக்கு. உங்கள்கிட்ட வேண்ட வாகனம் எல்லாருமே அந்த கியூஆர்லாம் கிளியர் பண்ணி தெரியுங்களா? நான் ரீசென்ட்லி இப்போ கியூஆர் பிரச்சனைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 5-6 வாகனம் கொடுத்துட்டோம். எல்லாத்துக்கும் கியூஆர் நாங்களே செஞ்சு தான் கொடுத்தோம். கஸ்டமருக்கு அதை உடனே அங்கே அது அவங்க நம்பருக்கு உடனே புதுப்பிச்சு கொடுத்துருவோம். சரி சரி ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பச்சை கலரில் YK 6085 இலக்கமுடைய பஜாஜ் ஃபோஸ்டோக் ஆட்டோ நிற்குது. இது என்ன மாதிரி? இதனா உங்களுக்கு பொதுவாக தெரியும், வை நம்பர் சொன்னாலே அதுக்குன்னு ஒரு தனி மார்க்கெட் இருக்கு. வை நம்பர் இந்த போடி நான் கிளீன் பண்ணிடுவாங்க. ஏன்னா வை நம்பர்னா புதுசா வர ஆட்டோ பிராண்டி வர ஆட்டோ விட வை நம்பர் பொடிக்கு வந்து கொஞ்சம் உறுதி கூட. அப்போ அது டபுள் ஹெட்லைட்டும் கொஞ்சம் வடிவானது. அப்போ அதனால கொஞ்சம் மார்க்கெட் ஆனது. அடுத்தபடி அதில் நீங்கள் நம்பர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 6005 கொஞ்சம் ஃபேன்சியான நம்பர் இது. ஆமாம். அப்போ வெளிவளங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் செய்கிறதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எதுவும் இல்லை. வளமே சொல்லும், அதை மெக்கானிக் ஒரு கூட்டிவாங்க,
ஓடி பாருங்க. ரைட். இது என்ன மாதிரி நோக்கத்தில் நிற்குது? இதெல்லாம் உங்களுக்கு கையில ஒரு 3 லட்சம் இருந்தால் லீசிங் போட்டு பேலன்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்க விலைகள் நேர்ல பேசி தீர்மானிக்கக்கூடிய மாதிரி, அதாவது முற்படம் 3 லட்சம் இருந்தாலே ஆட்டோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். இதை விட நான் இங்கே எல்லாமே கூடுதலாக பார்த்துட்டு பண்ணிக்கிறேன். முதல்ல நாங்கள் போட்ட வாடங்களாம் ஓகே, நம்மளா இந்த விலையில் பார்த்துட்டு போவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேடிஹெச் இருக்குது. பார்த்தீங்கன்னா PE 7917 இருக்கக்கூடிய கேடிஹெச். இதெல்லாம் நோக்கம் இதெல்லாம் 185 வரும். உங்களுக்கு லீசிங் ஒரு 150 140 150 மட்டும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுபடியா பாத்தீங்கன்னு சொன்னா கூடுதலா P நம்பர் எல்லாம் விரும்புற கூட தானே. ஓமா ஏன்னு சொன்னா பொதுவாக ஹைரோப் எடுத்தீங்கன்னு சொன்னா P நம்பர்னு சொல்லுவோல லைட் வெஹிக்கிள் அப்படின்னா கனரக இல்லாம இலகுரக, அப்ப எல்லாரும் ஓட்டக்கூடிய மாதிரி நார்மல் ரைசிங் இருக்கும் ஓட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால P நம்பருக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. இதுல N நம்பர் வந்து கொஞ்சம் விலைகள் கொஞ்சம் குறைவா இருக்கும். இதை விட இது என்ன இன்ஜின் சொல்றது? இதனா 2KD இன்ஜின் சொல்றது. பின்னுக்கு பேசஞ்சர்ஸ் போற ஆக்களுக்கு இழுக்கக்கூடிய ஒரு நல்ல திறனான இன்ஜின் அது. ரைட் ரைட். ஏன்னா இந்த வீடியோ போன கிழமை இந்த வீடியோ போட்டுனா நான் மேலோட்டா போயிட்டு பால் காட்டுறேன் பாருங்க. இதுக்கு என்ன மாதிரி லீசிங் என்ன மாதிரி இதுக்கு எடுத்துக்கலாம்? லீசிங் இதுக்கு சாதாரணமாக 140 150 மட்டும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு எவ்ரி பார்த்தீங்கன்னா சுசுகி எவ்ரி ஒன்று நிற்குது. இது என்ன மாதிரி நோக்கம் நிற்குது? இதனா ஆரம்ப விலை 26,50,000. இது ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு லோரி. பின்னுக்கு கூட எடுத்தாலும் அதுவும் பதிவு பண்ணப்பட்டுதான் இருக்கு. உங்களுக்கு லீசிங் எடுக்கிறேன்னா கிட்டத்தட்ட 18-19 மட்டும் லீசிங் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கையில உங்களுக்கு ஒரு 7 லட்சம் 8 லட்சம் இருந்தா வைக்கிற வேண்டிக்கலாம். பாருங்க இன்டீரியர் வளங்களை பாருங்க, எல்லாமே நல்லாவே இருக்குது. இது கூடும் வந்து ஒரு பிஸ்னஸுக்கு உங்களுக்கு தேவைண்டா அழகான ஒரு நல்ல ஒரு கூடு உங்களோட வியாபார நோக்கத்துக்கு ஏற்றையா இருக்கும். 575 DI என்ன மாதிரி இது? இதனா மஹிந்திரா டிராக்டர் 575 சொல்றது, டிஐன்னு சொல்றது. இதுல 2 மாடல் வந்தது. இதுல பவர் ஸ்டியரிங் வர மாடலும் இருக்கு, நார்மல் ஸ்டியரிங் வர மாடலும் இருக்கு. இது நார்மல் ஸ்டியரிங் வர மாடல். நார்மல் ஸ்டியரிங் வந்து கொஞ்சம் மார்க்கெட் கூட அதை பார்க்கும்போது. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 6D இலக்கத்தை கொண்டது. உங்களுக்கு தோராயிரமா இதுக்கு ஒரு லீசிங் எடுக்கிறேன்னு சொன்னா 9 லட்சம்ல இருந்து 10 லட்சம் மட்டும் லீசிங் எடுக்கக்கூடியதா இருக்கும்னா. அடுத்தபடியா இது வந்து பெயிண்ட் வந்து ஒரிஜினல் பெயிண்ட் தான். அந்த பெயிண்ட் ஒரிஜினல் பெயிண்ட் ஒன்று. வளம் வந்து என்ன பொறுத்தவரை நல்லா இருக்கு. டயர் வளங்கள் பார்த்தாலும் நல்லாவே இருக்குது. ஓகே, இது என்ன நோக்கம்? இதுல ஆரம்ப இல்லைன்னா 1750 வரும். 1750 விலைகள் கொஞ்சம் பேசி தீர்மானிக்க கூடியதுதான். யாரும் வெளி மாகாணத்துல இருந்து இந்த வாகனத்தை எடுக்க விரும்பினான்னு சொன்னால் அவங்களுக்கான போக்குவரத்து இதுகளே கொஞ்சம் அதுக்கேற்ற போக்குவரத்து வசதிகளை செஞ்சு தர முடியும். சரி, உங்களுக்கு விவசாய தேவைக்கு ஒரு டிராக்டர் தேவைன்னு சொன்னா இங்க வாங்க. என்ன விலை சொன்னீங்க அதுக்கு? இது 1750 ஆரம்ப விலைகள் பேசி தீர்மானிக்க கூடியது. ரைட், ஓகே. பாருங்க, பார்க்க ஒரு நல்ல ஒரு வெள்ளை கலர்ல KF 4924 ஹுண்டாய் அசென்ட். இதென்ன மாதிரி நோக்கம்? இது வந்து ஹையுண்டாய் சொல்றது கொரியன் கம்பெனி கார். இது பொதுவாக கொரியன் எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல என்ன ஸ்பெஷல்னு சொன்னா வாகனம் வந்து சரியான ஸ்மூத்னஸா இருக்கும். நீ ஓடிட்டு போகும்போது சரி, உங்களுக்கு சீட் பழங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, கம்ஃபர்ட் வைஸ்ல அவங்க வந்து எப்பயுமே ஒரு குவாலிட்டியா கொடுப்பாங்க. அப்ப எல்லா மக்களுக்கும் ஒரு இது ஒன்று இருக்கும். கொரியன் சொன்னா பார்ட்ஸ் இருக்காதா? ஏன்னா கொரியன் சொன்னாலே எல்லாத்துக்கும் பார்ட்ஸ், சைனீஸ் கொரியன் சொன்னா எல்லா மக்களுக்கும் பார்ட்ஸ் இருக்காதான்னு தான் கேள்வி வரும். இது வந்து நான் நினைக்கிறேன் 2007ஆம் ஆண்டோ 8ஆம் ஆண்டு வந்த வெஹிக்கிள். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல 20 வருஷம் ஆகுது. அப்ப ஆனாலும் ஒன்றும் வாகனம் ஓடுதுன்னு சொன்னா பார்ட்ஸ் இருக்கிற காரணத்தினால்தான் வாகனம் ஓடுது. இந்த எங்கள்கிட்ட எடுக்கிற வெஹிக்கிளுக்கு நாங்கள் பார்ட்ஸ் கேட்டாலும் எடுத்து கொடுப்போம். அதுக்கு வசதியை செஞ்சு கொடுக்கறது. அப்ப வாங்க உள்வளத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்திய வளங்களை பாருங்க. ஹுண்டாய் எவ்வளவு வேலை செய்யும் பெட்ரோல்? இதனா சாதாரணமா இது வந்து 1500 cc வரும். அதனால உங்களுக்கு சாதாரணமா மேனுவல் கியர் என்றபடியா ஒரு 16 கட்டாயமா எதிர்பார்க்கலாம். இதுல ரைட், சீட் வளங்கள் எல்லாமே நல்லாவே இருக்குது. பின்னுக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ் இருக்கு. ஸ்பேஸ் வசதிங்க சரி. பின் டிக்கி எனக்கு உங்களுக்கு லக்கேஜ் வைக்கிற இடத்த பார்த்தாலும் அதுவும் ஒரு நல்ல நியாயமான ஸ்பேஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. பின் சீட் வளங்களும் சரி, பின் பூட் பேஸும் சரி, நல்ல ஸ்பேஸ். பரவாயில்ல, நியாயமா ஒரு 2 லக்கேஜ்கள் உள்ளுக்கு போடக்கூடிய மாதிரி இருக்கும். பெட்ரோலும் நார்மலி ஒர்க் பண்ணும். சாதாரணமாக இதுக்கு லீசிங் எடுக்கிறேன்னு சொன்னாலும்னா கிட்டத்தட்ட 18 லட்சம் 19 லட்சம் லீசிங்குமே எடுத்துக்கொள்ளலாம்.
இருப்பாங்க யாரும் இப்போ ஆஃபீஸ் போகிறவங்க இருப்பாங்க சாதாரண 30 லட்சத்துக்கு ஒரு நீட்ட கார் அப்படின்னா செடான் டைப் வெஹிக்கல் தேடுறவங்களுக்கு இதுகள் ஓகே. ஏன்னு இதே நீ ஒரு ஜப்பான் வெஹிக்கல் கே நம்பர் எடுக்க போறீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அது எப்படியுமே 40 லட்சம் 40 லட்சம் மேலே தான் நீ எடுப்பீங்க. அப்போ சிலவங்க பட்ஜெட் கேட்டபடி எடுக்க போகிறவங்களுக்கு இந்த மாதிரி ஹையுண்டை இது வந்து உகந்ததாக இருக்கும். ஓகே, இதில் விலை என்ன? இதில் ஆரம்ப விலையான 2950. விலைகள் பேசி தீர்மானிக்கக்கூடியது தான். உங்ககிட்ட வாகனம் 3 வீல் எது இருந்தாலும் போட்டு மாற்றக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பட்டா வகை வாகனம் ஒன்று இருக்கு. இது ஃபோட்டோன் அக்குமாக்குறேன். ஃபோட்டோன் அவமாக்கம் சொல்றதுன்னா ஃபோட்டோ நீங்கள் சைனீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாலே திறனுக்கு சைனீஸ் வந்து ஒரு நாள் குறை வச்சது. ஏன்னு சொன்னால் இன்ஜின் திறன் வந்து அப்படி இருக்கும். உங்களுக்கு கிட்டத்தட்ட 2000 கிலோ 3000 கிலோ எவ்வளோ போட்டு அந்த திறனுக்கு வேகத்தை வந்து எவ்வளவு கிலோ போட்டாலும் அந்த வேகத்தில் போகக்கூடிய அப்படியே ரஃபான வெஹிக்கல். இது வந்து 2015ஆம் ஆண்டு வந்த வெஹிக்கல். இதுல எவ்வளவு வேலை செய்யும் டீசல்? இதுகளும் ஒன்று டீசல் சாதாரணமாக 14-16. உங்களுக்கு என்ன டீசல் வந்து அதெல்லாம் எப்படி பார்க்கணும்னா லோடுக்கு ஒரு வேற மாதிரி டீசல் வேலை செய்யும், லோடுலாம் வேற மாதிரி டீசல் செய்யும். இன்டீரியர் எடுத்தீங்கன்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நார்மலி ஓகே. ஒரு லொரேன்ஸ் இருக்கும்போது இதுகளை 100% கண்டிஷன் எடுத்து பார்க்கணும். ஏன்னா ஒரு தொழிலுக்கு ரீதியாக பார்க்கும்போது டாப் கண்டிஷன் நான் பார்க்க முடியாது. இதுகள் ஓகே. இந்த இதுக்கு மற்றபடி டயர்னாலும் புதிய டயர் தான். அது 4 டயருமே நல்ல புது டயர் மாற்றி இருக்கு. மற்ற கூட பார்த்தீங்கன்னா இந்த தட்டு கொஞ்சம் நீட்டு கூட போல பார்த்தீங்கன்னா மகேந்திரா இது வந்து 10 அடி தட்டு வரும் சாதாரணமாக. மகேந்திரா இது நீ பொலேரோ கேட்குறேன், பொலேரோ விட நீட்டு தான் தட்டு. நீட்டு தானே. இந்த விலை என்ன? இதில் ஆரம்ப விலைன்னா 1850. விலைகள் பேசி தீர்மானிக்கக்கூடியது தான். வாங்க ஒரு மெக்கானிக் கூட்டி வாங்க, ஓடி பாருங்க, எல்லாம் ஓகேன்னு சொன்னால் 4-5 இடத்துல போய் பாருங்க. விலைகள் ஓகேயா இருந்தால் அடுத்த கட்டத்தை பற்றி பேசிக்கொள்ளே. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மகேந்திரா பட்டா இருக்குது. எத்தனை ஆண்டு பதிவு? இதனா 2016ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட மஹேந்திரா ஜீட்டோன்னு சொல்கிற வாகனம். ஃபர்ஸ்ட் ஓனர் வெஹிக்கல். நீங்கள் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈவன் அந்த சீட் கவரை கூட ஒன்றும் கலட்டி இருக்கலை. ஏன்னு சொன்னால் நல்ல ஹையர் அது இது ஓடாமல் ஹோம் யூஸில் இருந்த வெஹிக்கல் தான். ரைட். அப்போனா இதில் ஆரம்ப விலையிலேருந்து 16,50,000 சொல்கிறோம். விலைகள் பேசி தீர்மானிக்கக்கூடியது தான். அதோட லீசிங் வந்து ஒரு 8 லட்சம் மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. பின்னி பார்த்தீங்கன்னா உங்களோட வியாபாரத்தை வைக்கிற மாதிரி கூட்டு அடிச்சிருக்குது. இதுக்கு நல்லா டீசல் வேலை செய்யுமாண்ணா. அதுதான் இந்த வெஹிக்கலுக்கு நல்ல ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சாதாரண பட்டா விட டீசல் நல்லா வேலை செய்யும். ஆல்ரெடி இல்லை நான் 2 வெஹிக்கிள் கொண்டு வந்து கொடுத்துட்டோம். அது பார்த்தீங்கன்னா DAE 5829 இலக்கம் மஹேந்திரா ஜீட்டோ. இந்த முழு விலை வந்து 1650. ரைட். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி 48cc வந்து ஒரு சின்ன மோட்டர் பைக் இருக்குது. நல்லா குட்டி இதுன்னு சொல்லி இதில் என்ன சொன்னால் இதுக்கு வந்து லைசன்ஸ், டேக்ஸ், இன்சூரன்ஸ் பாஸ் எதுவுமே தேவையில்லை. ஒரு 48cc இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மொத்த விலை தனியாக 1 லட்சம் இருந்தாலே இதை வாங்க முடியாது இருக்கும். வெறும் 1 லட்சத்துக்கு ஒரு 48cc பைக் ஒன்று இருக்குது. என்ன பிராண்டு? ஹோண்டாட.